நானுமே காலையில 5 மணிக்கு தான் படுத்தேன். ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு 8 மணிக்குள்ள எந்திரிச்சிட்டேன். கஸ்டமர் வரவங்களையும் குளிச்சுட்டு வந்துடலாமேட்டு நானுமே குளிக்க கிளம்பிட்டேன். ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் குளிக்கிறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனியார் பார்க்கிங்ல தான் பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்கும். நாம அங்கதான் குளிக்கிற மாதிரி இருக்கும். குளிக்கிறதுக்குமே ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. இவ்வளவு மக்கள் வந்து போற இடத்துல பொதுமக்கள் வசதிக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்ரூம் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கஸ்டமருமே வந்துட்டாங்க. அவங்களை பிக்கப் பண்ணிட்டு அடுத்ததா தனுஷ்கோடி தான் போறோம். கோவில்ல இருந்து வெளியே போற வழியும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தெருவுக்குள்ள போய் தான் போற மாதிரி இருக்கும். இந்த சின்ன சின்ன தெருவுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பஸ் எல்லாம் போகாது. இதனாலதான் பஸ் எல்லாம் கோயிலுக்கு பக்கத்துல விடாம கோயிலுக்கு வர பஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்த சொல்லிடுறாங்க. கஸ்டமருமே வீட்டுல இருந்து வரும்போது சாப்பாடுமே செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் காக்கான்னு தொண்டை தண்ணி போக கத்தி கூப்பிட்டாலும் ஒரு காக்காவும் வராது. அடுத்த டைம்ல வீட்டுல சாமி கும்பிடும் போது சாப்பிட கூப்பிடுவேன். ஒழுங்கா வந்து சாப்பிட்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு காக்காவுமே சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டேன். இந்த இடம் தான் இந்தியாவோட கடைசி எல்லையாம். அரிச்சல் முனைக்குமே வந்தாச்சு. அரிச்சல் முனையிலுமே காட்டோட வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதே சமயம் கடல் கொஞ்சம் உள்வாங்கி இருக்கனால பொதுமக்கள் யாரையுமே குளிக்கிறக்கு அலோவ் பண்ணல. அடிக்கிற காத்துக்கு ரோட்ல எவ்வளவு மண்ணு கிடக்குன்னு பாருங்களேன். இந்த மாசம் ஃபுல்லா அப்படிதான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கடல்ல கிடைக்கிற சங்கு சிற்பிகளை வச்சு நிறைய அலங்கார பொருட்களை சூப்பரா செஞ்சு வச்சிருந்தாங்க. நாங்களுமே அப்படியே கடற்கரையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். ராமேஸ்வரத்துல இருந்து அடுத்ததான் நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா காரைக்கால் தான் போறோம். காரைக்காலுக்குமே பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருந்து 250 கிலோமீட்டர் வருது. இப்போ நம்ம எந்த ஊர் வழியா போறோம்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டை பிடிச்சி தேவிப்பட்டினம், அதிராம்பட்டினம், நாகப்பட்டினம் இந்த ஊர் வழியா தான் இன்னைக்கு நம்ம காரைக்கால் போறோம். நம்ம ஊர் ஈரோடு பக்கமெல்லாம் ஊர் பேரெல்லாம் பாத்தீங்கன்னா வலசுன்னு தான் கடைசியா முடியும். அதே மாதிரி இந்த பக்கமெல்லாம் ஊர் பேரெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டினம் தான் கடைசியா முடியுது. ரோடு என்னவோ காலியா தான் கிடக்குது. சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடு தான். இந்த ரூட்லயுமே பாத்தீங்கன்னா வண்டி எதுவும் பிரேக் டவுன் நின்று போயிடுச்சுன்னா அதை ரெடி பண்றதுக்கு இந்த ரூட்லயுமே ஒர்க் ஷாப் வசதின்னு பெருசா எதுவுமே கிடையாது. அதனால யாராவது இந்த ரூட்ல வர மாதிரி இருந்தீங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை வண்டியோட கண்டிஷன்லாம் செக் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா மதியம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. கஸ்டமருமே கோயிலுக்கு போறனால பியூர் வெஜ் ஹோட்டலா பார்த்து வண்டியை நிறுத்த சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நானுமே ஹோட்டலை தேடிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான்வெஜ் ஹோட்டலாவே தான் இருந்துச்சு. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டே போகும்போது தான் அதிராம்பட்டினத்துலயுமே அன்னலட்சுமி இந்த சைவ ஹோட்டலை பார்த்தேன். உடனே வண்டியை ஓரம் போட்டுட்டு எல்லாருமே சாப்பிட போயிட்டோம். காரைக்கால் போற வழியில தான் வேளாங்கண்ணியுமே இருக்குது. வந்துட்டும் அப்படியே வேளாங்கண்ணியும் பார்த்துட்டு போயிடலான்னு கஸ்டமருமே சொன்னாங்க. நேரா வண்டியை கொண்டு போய் பார்க்கிங்ல போட்டுட்டு நானுமே சுத்தி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டேன். நான் வேளாங்கண்ணிக்குமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே கடற்கரைக்கு போய் காத்து வாங்கலான்னு போனேன். இங்க வந்து பார்த்தா கடற்கரை ஃபுல்லா கல்லா கொட்டி வச்சிருந்தாங்க. வந்துட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் கல்லு மேல நின்று காத்து வாங்கிட்டு நானுமே அங்க இருந்து கிளம்பிட்டேன். கடற்கரையுமே பாத்தீங்கன்னா கடைகள் அது இதுன்னு ரொம்ப கசகசன்னு தான் இருந்துச்சு. ஃப்ரீயாவே இல்ல. இந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்குமே வெளிநாடுகள்ல இருந்து லட்சக்கணக்கான பேர் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போறதா சொல்லி சொல்றாங்க. இங்க வர எல்லாருக்குமே ஆண்டவருமே ஆசீர்வாதமும் பண்றாரு. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நானுமே வந்துட்டேன். இங்க மணல் போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இந்த மணல் போட்ட பாதையுமே எப்படி பார்த்தாலும் ஒரு 500 மீட்டர் நீளம் வரும். இந்த 500 மீட்டருக்குமே மண்டி போட்டுக்கிட்டே போய் தான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. கஸ்டமருமே வந்துட்டாங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு நேரா காரைக்காலுக்குமே கிளம்பியாச்சு. காரைக்கால் வர மழையுமே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ ஒரு வழியா 6:30 மணிக்கெல்லாம் திருநள்ளாருக்குமே வந்துட்டோம். கஸ்டமருமே நாளை காலையில தான் சாமி தரிசனம் பண்ண போறாங்க. கஸ்டமருமே நைட்டு தங்கறதுக்கு நல்ல ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நண்பர்கிட்ட கேட்டிருந்தேன். அவருமே நல்ல தீர்த்தத்துக்கிட்டே நமக்குமே ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. இதோட இன்னும் இந்த வீடியோ முடியல. இதோட கண்டினியூ பாத்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோவா வரும். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க